வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவிலே அரசு தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளில் ஒரு 20 மார்க்குக்கு மட்டும் ஒரு பதிவை பதிவிடுகிறேன். அந்த 20 மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ரி லைன் கொடுத்து கேள்வி கொடுத்துருப்பாங்க, அதுவும் ப்ளஸ் இஆர்சி கொஸ்டின்ஸ், அதுவும் ப்ரோ ஷார்ட் ஆன்சர், இது மட்டுமே இந்த பதிவிலே வரும். இதை படிச்சுக்குங்க. லீவ் விட போகிறாங்க, நல்ல மாதிரி லீவை பயன்படுத்திக்கோங்க. இங்கிலீஷ்க்குன்னு ஒரு ½ hour அலாட் பண்ணுங்கள். உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் சொல்கிற கைட்லைன்ஸும் கேட்டுக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். 2023 அரசு தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் லைன் கொடுத்துருக்காங்க மேலே. அப்புறம் வாட் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஐ ஹியர்? ஐ ரெஃபர் டு த poet கேப்ரியல் ஒக்காரா. முதல் போயம். What does he long for? He wants to unlearn fake things and longs to be true. அந்த poet வந்து இதை தான் விரும்புகிறாரு, அதை பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி, my lip limp and bashful spirit feeds on other people's heroic deeds. Explain அந்த லைன். my limp and bashful spirit feeds அப்படின்னா என்ன? வீக் அண்ட் ஷை, அதுதான் வந்து அந்த poet இப்படி சொல்கிறாரு. அதில் ரைமிங் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபீட்ஸ், சீட்ஸ், ஒரே மாதிரி சவுண்ட் வரக்கூடிய வார்த்தைகள் ரைமிங் வேர்ட்ஸ், ஃபீட்ஸ் அண்ட் சீட்ஸ். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த poet's faith? அதில் கொடுக்குறால, அண்ட் இட்ஸ் மை ஃபெய்த். வாட் இஸ் த poet's faith? தட் எவ்ரி ஃப்ளவர் இன் நேச்சர் என்ஜாய்ஸ் தேர் அரவுண்ட் இட். ஒவ்வொரு மலர்களும் தன்னை சுற்றியுள்ள அந்த காற்றை வந்து அது என்ஜாய் பண்ணுது, அதுதான் அந்த poetஸோட ஃபெய்த்து. அலிட்ரேட்டட் வேர்டு ஃபெய்த், ஃப்ளார், அது முதல் வார்த்தைகள் ஒன்றா வரும், அதுதான் அலிட்ரேட்டட் வேர்ட். இந்த கேள்வியில் ஃபெய்த் அண்ட் ஃப்ளவர். அடுத்தது லைன் கொடுத்துருக்க மேலே பார்த்துங்க. ஹவ் இஸ் த கேட் டிஸ்கிரைப்ட் இன் திஸ் லைன்? மெக்காவெட்டி போயம் இருக்கு இல்லையா, ஆஸ் அ டெவில் இன் த ஷேப் ஆஃப் அ கேட். அப்போது அந்த கேட் வந்து ஆஸ் அ டெவில் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இன்னொன்று, ஆஸ் அ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டி. மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டினா விக்கெட்னஸ், அவ்வளோ விக்கெட் நிறைந்த கேட் அது. அந்த ஃப்ரேஸ் மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டி அப்படின்னா ஜெயண்ட் ஆஃப் ஈவில் குவாலிட்டி அண்ட் மாரல் கரப்ஷன். அந்த பாயிண்ட் அந்த கேட்டை என்ன சொல்கிறாரு? ஜெயண்ட் ஆஃப் ஈவில் குவாலிட்டி அண்ட் மாரல் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது, ஹூ இஸ் கன்சிடர் ஆஸ் ரிச்? இந்த லைனில் தோஸ் ஹூ ஆர் டிக்னிஃபைட் அண்ட் ப்ரவுட், அவங்க தான் வந்து உண்மையிலே ரிச். தோஸ் ஹூ ஆர் டிக்னிஃபைட் அண்ட் ப்ரவுட். வாட் இஸ் தேர் அசெட்? அவங்களோட அசெட் என்னென்னா ஹானர். அந்த ஹானர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை, அதுதான் அசெட். அண்ட் வாட் கேன் வி கால் அவர் ஓன்? இந்த பொய்டிக்கல் லைனில் அவர் ஓன் பட் டெத் அப்படின்றார் இல்லையா. வாட் கேன் வி கால் அவர் ஓன்? அது நம்ம டெத்து தான் நமக்கு சொந்தம். வாட் இஸ் த ஸ்மால் மாடல் ரெஃபர்ட் ஹியர்? த லிட்டில் பேட்ச் ஆஃப் த எர்த் தட் கவர்ஸ் த பாடி ஆஃப்டர் த டெத். நம்ம இறந்த பிறகு நம்மளை புதைக்கிறாங்க இல்லையா, அந்த இடம் இருக்கு இல்லையா, அதான் ஸ்மால் மாடல் நமக்கு அப்படின்னு இந்த poet வந்து சொல்கிறார். அடுத்தது இஆர்சி கேள்வியில் நமக்கு 2 எழுத சொல்லுவாங்க, 6 மார்க்கு. அந்த லைனை பார்த்துங்க, அது எதுனா ஒரு லைன் ஐடென்டிஃபிகேஷன் இங்கே வச்சுங்க. அது வந்து போயம். இந்த லைன் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம், poet வந்து கேப்ரியல் ஒக்காரா. 3 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் படிச்சுக்கிங்க. அடுத்தது 32வது கேள்வி, he always has an alibi அப்படின்னா போயம் மெக்காவிட்டி த மஸ்ட்ரி கேட். poet T.S. Eliot. poet வந்து T.S. Eliot. அடுத்தது போயம் ஹாலோ க்ரவுன். poet வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த ஷேக்ஸ்பியர் ஸ்பெல்லிங் வந்து ஷேக்ஸ் தனியாக படிச்சிங்க, பியர் தனியாக படிச்சிங்க, ஷேக்ஸ்பியர். ஈஸியாக. ஷார்ட் ஆன்சர், வாட் வாஸ் ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் த கிராண்ட்மா? அப்போ ஹாப்பியஸ்ட் டைம் அவங்களுக்கு ஆஃப்டர்நூன். என்ன பண்ணாங்க? த கிராண்ட் மதர் ஃபெல்ட் ரிலாக்ஸ் டு ஃபீட் த ஸ்பேரோஸ் வித் பிட்ஸ் ஆஃப் பிரெட். அந்த ஆஃப்டர்நூனில் அந்த ஸ்பேரோஸ்க்கு அந்த பிரெட் தூளை அவங்க இறையாக கொடுப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் டைம். நேம் த ஃபியூ திங்ஸ் தட் எ பர்சன் ரிமெம்பர்ஸ் ஈஸிலி. எதை வந்து ஒரு தனிநபர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? த டெலிஃபோன் நம்பர்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், appointments for lunch and dinner,
the names of actors, actresses, cricketers and footballers. இதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். டெலிஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்டுள்ள கேள்விகள். வாட் வாஸ் பைரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆன் அ பிளேன்? he was writing notes while flying plane. பிளேனில் போகும்போது நோட்ஸ் எழுதிட்டு இருந்தார். he sucked his pen which was leaking and the ink spread to his mouth. அந்த பேனாவை வாயில் வச்சதுனால அந்த இங்க் லீக் ஆகி அவருடைய வாயெல்லாம் மவுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கு பரவிடுச்சு. த டீத் இஸ் ப்ளூ கலர், அதனால் ப்ளூ கலராக மாறிச்சு. விச் ரிமைன்ஸ் ஃபார் செவரல் டேஸ், ரொம்ப நாளாக அந்த ப்ளூ கலர் போகவே இல்லை. ஓகேவா? இதுதான் இன்றைய 20 மார்க்குக்கான கேள்விகள். ஜூன் மாதம் 2023 கேட்கப்பட்டுள்ள கேள்விகள். இதெல்லாம் படிச்சுக்கிங்க. அடுத்த பதிவிலே அடுத்த கேள்விக்கான 20 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். வீடியோவை அடிக்கடி பாருங்கள், மனசில் பதிஞ்சிரும். அதனால் கவலையே பட வேண்டாம். தேர்வுகள் நன்றாக எழுதுவதற்கு இந்த பதிவுகள் மிக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.